நம்மளுடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்யும்படி தான், ஆத்மாவை ரட்சிக்கும்படி, காப்பாற்றும்படி, ஆத்மா மரித்து போகாமல் நித்திய ஜீவ காலமாய் நித்தியத்திலே வாழும்படி அவர் இரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். நாம் எதற்காக வாழ்கிறோம்? நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா வாழும்படி வாழ்கிறோமா? சரீரம் வாழ்வதற்காக வாழ்கிறோமா? நம்மளுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட, நம்மளுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட, நம்மளுடைய ஆத்மா நித்திய ஜீவனை அடையும்படி நாம் வாழ்கிறோமா? பேசுகிறோமா? ஜெபிக்கிறோமா? ஓடுகிறோமா? தேவனோடு உறவாடுகிறோமா? தேவனை தரிசிக்கிறோமா? தேவனை தேடுகிறோமா? அல்லது சரீரத்துக்கு சரீரம் சார்ந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஓடுகிறோமா? பிரயாசப்படுகிறோமா? எதை அதிகமாய் தேடுகிறோம்? நாம் எதை அதிகமாய் நாடி ஓடுகிறோம்? எதற்காக அதிகமாய் ஜெபிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்ட நோக்கம், பிதாவால் அனுப்பப்பட்ட நோக்கம், ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட, ஒவ்வொரு ஆத்மாவும் மீட்கப்பட, ஒவ்வொரு ஆத்மாவும் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் பூமியிலே அனுப்பப்பட்டாரே. நாம் வாழ்கிற வாழ்க்கை என்ன நோக்கம்? எதற்கு நன்மை உண்டாகும்படி நாம் வாழ்கிறோம்? எதற்கு ஜீவன் உண்டாகும்படி பேசுகிறோம், பிரயாசப்படுகிறோம்? முதலாவது, நமக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆத்துமா, அதாவது 3 யோவான்ல 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதலாவது, நம்மளுடைய ஆத்துமா மிக மிக அவசியம். நம்மளுடைய ஆத்துமாவுக்கும் நாளைய தினத்தில் நம்ம வாழ போகிற வாழ்க்கைக்கும் கனெக்ஷன் இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய எதிர்காலம் இருக்கிறது. உன் ஆத்துமா தேவனுக்கு பிரியமாய், தேவ சித்தத்தின்படி பரிசுத்தமாய், நன்மை செய்யக்கூடியதாய், ரட்சிப்பிலே நிலைத்திருக்கக்கூடியதாய், தன் பாவங்களை விட்டுவிடக்கூடியதாய், தேவனோடு உறவாடக்கூடியதாய் ஆத்துமா கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருந்தால் நாளைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்ப நாளைக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கணும், என் எதிர்கால ஆசீர்வாதமாய் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணுமே ஆனால் நம்மளுடைய ஆத்துமா எப்படி வாழ்கிறது, நம்மளுடைய ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அந்த ஆத்துமா வாழ்கிறது போலதான் நம்மளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மாறும். நாம் எப்படி நம்ம எதிர்காலத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு நாம் எப்படி பிரயாசப்பட வேண்டும்? இன்னைக்கு உலக மனுஷன் தன் ஆத்துமாவை குறித்து ஒரு அறிவே இல்லை. அவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். தனக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு, அந்த ஆத்துமா அழிவில்லாதது, அது நித்திய ஜீவனுக்கு போகணும், ஆத்துமா ரட்சிக்கப்படணும், ஆத்துமா மரித்தாலும் நல்ல இடத்துக்கு போகணும், மரணம் இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும், அழுகை இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும், வேதனை இல்லாத ஒரு இடத்துக்கு போகணுங்கிற ஒரு அறிவு நமக்குள்ள இருக்கிறதா? உலகத்துக்கு இல்லை. தேவ பிள்ளைகளாகிய நாம் நரகம்னா என்ன, பரலோகம்னா என்ன, தேவன்னா என்ன, தேவனுடைய வார்த்தைனா என்ன, ரட்சிப்புனா என்ன, பாவ மன்னிப்புனா என்ன, பரிசுத்த ஜீவியம்னா என்ன, எதற்காக ரட்சிக்கப்படணும், எதற்காக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், எதற்காக ஆண்டவரை பின்பற்றணும், எல்லாமே தெரியும், அறிஞ்சிருக்கோம், கேட்டிருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் அதன்படி வாழ்கிறோமா? கேட்ட வார்த்தையின்படி, பேசின வார்த்தையின்படி நாம் வாழ்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆத்துமா நாளைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் இன்றைக்கு நான் சிந்திக்கிறேனா, ஜெபிக்கிறேனா? என் ஆத்துமா அதற்குரிய வாழ்க்கையை வாழுதா? என் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருப்பதற்குரிய தகுதி இன்றைக்கு ஆத்துமாவுக்கு இருக்கா? என் ஆத்துமாவுடைய நிலைமை என்ன? நான் ஜெபிக்கிறேன், டெய்லி ஜெபத்துக்கு வர்றேன், ஆண்டவரை தேடுறேன், என் ஆத்துமாவுடைய நிலைமை என்ன? என்னையை நான் நிதானித்து பார்க்கும்போது இன்னும் நான் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. என் ஆத்துமா இன்னும் தேவனுக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும்.
நாளைய வாழ்க்கை, என் எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவா இன்றைக்கு என் ஆத்துமா நலமானதை சிந்திக்க வேண்டும், நலமானதை யோசிக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானதை, கர்த்தருக்கு ஏற்றனவாய் என் ஆத்துமா மாற வேண்டும். நான் என்னை நிதானித்து பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது. என் ஆத்துமா அதன் அடிப்படையில் சில நேரம் இல்லை. சத்தியம் தெரியுது, சத்தியத்தை பேசுறேன், ஆனா என்னால் அந்த சத்தியத்தின்படி வாழ முடியலைங்கிற வேதனை அதை விட அதிகமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவரே, எனக்கு சத்தியம் தெரியுது, சத்தியத்தை நான் பேசுறேன், ஆனா சத்தியத்தின்படி என்னால் வாழ முடியலையே. என் ஆத்மா சத்தியத்தின்படி அதுக்கு பயிற்சி இல்லையேப்பா. என் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்க என் ஆத்மா நல்லா இருக்கணும்ல, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரை குறித்து பேசுகிற என்னுடைய ஆத்மா தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு அது பலனா இருக்கணும்ல, பரிசுத்தமா இருக்கணும்ல. என் ஆத்மா வாழ்கிறது போல தானப்பா எல்லாவற்றிலும் வாழணும். என் ஆத்மாவுடைய நிலைமை இவ்வளவு கேவலமா இருக்கே. ஜெபிக்கிறேன், வாசிக்கிறேன், வாழணும் முயற்சி பண்றேன், ஆனா சூழ்நிலையில என்னால நிக்க முடியலப்பா. நெருக்கத்தின் மத்தியில என்னால ரட்சிப்புல நிக்க முடியல. பலவீனமா இருக்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்க வேண்டாம், நான் ஜெபிக்கிறேன். வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பேசுகிற எனக்குள்ள எவ்வளவு குற்ற மனசாட்சி. எனக்கு கிருபை உண்டாகும்படி ஜெபிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில பலன் உண்டாகும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். என் ஆத்துமாவுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். என் ஆத்துமா ரட்சிக்கப்பட நான் ஜெபிக்கணும். என் ஆத்துமா சத்தியத்தின்படி வாழ நான் ஜெபிக்கணும். எனக்குள்ள ஆத்துமா இருக்கணும் தெரியும். ஆத்துமா வாழ்கிறது போலதானே எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமா வாழ முடியும். என் ஆத்துமா நல்லா இல்லைன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்காது, எல்லாம் தெரியும். ஆனா அந்த ஆத்துமா ரட்சிப்புக்காக, ஆத்துமாவை சரி செய்வதற்காக நான் பிரயாசப்படுறேனா, ஜெபிக்கிறேனா, என் ஆத்துமாவுக்காக வேதத்தை வாசிக்கிறேனா, தேவனோட உறவாடுறேனா, நான் கீழ்ப்படுகிறேனா. நம்மில் பாவம் இல்லை என்பமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம். நம் மனம் திரும்ப வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும். சூழ்நிலை ரட்சிப்புல நிக்க முடியாத சூழ்நிலை வருவது. நெருக்கத்தில் என்னால ரட்சிப்பை காத்து கொள்ள முடியல. அபிஷேகம் பெற்றவனை போல என்னால நடந்து கொள்ள முடியல. ரட்சிப்பை பெற்றவர்களை போல வாழ முடியல. தேவனோட உறவாடுகிறது போல என்னால வாழ முடியல. இந்த பலவீனம் எங்களுக்கு மாறணும் ஆண்டவரே, எனக்கு மாறணும் ஆண்டவரே. என் ஆத்மாவுக்கு நான் நன்மை செய்யும்படி, சரீரத்துக்கு நன்மை, உடைக்காக, உணவுக்காக. அதனாலதான் மத்தேயு 6 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள். எதற்காக தேவ ராஜ்யத்தை தேடணும்? எதற்காக நீதியை தேடணும்? எதற்காக ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல பிரயாசப்படுங்கள் ஏன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்? ஏன் நம்மளுக்கு உபதேசித்து இருக்கிறார்னா, அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய், நீதியை தேடுகிறவர்களாய் நம்மளுடைய ஆத்மா மாற வேண்டும். ஆத்மாவுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆனால் நம்ம எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? உடைக்காக, உணவுக்காக, இந்த உலக நன்மைக்காக, இன்னைக்கு இருந்த நாளைக்கு இல்லாம போகக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காகவே என் வாழ்நாள் எல்லாம் ஓடுறேன். அதுக்காகவே ஜெபிக்கிறேன், அதுக்காகவே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கேனே. எனக்குள்ள ஒரு ஆத்துமான்னு ஒன்று இருக்கே, ரட்சிக்கப்பட்ட எனக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கே, ஜெபிக்கிற எனக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குதே, அது வாழணும், அது உயிரடையணும், அது பரிசுத்தமாகணும், அது பலனடையணும். அதற்காக நான் ஜெபிக்கணுமே. ஆத்துமா நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, மனம் போல வாழ்க்கைன்னு.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், உலக பழமொழி. அப்ப நமக்குள்ள மறைவாய் இருக்கிற, நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமா இருக்கு இல்லையா, அந்த ஆத்துமா நன்மை செய்கிற ஆத்துமாவாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த ஆத்துமா தேவனுடையதாய் இருக்கும். வாசிச்சோம் இல்லையா 3 யோவான் 1:11, தீன்மையானதை பின்பற்றாமல் என் ஆத்துமா அதை பின்பற்றக்கூடாது, நன்மையானதை பின்பற்று. என் ஆத்துமாவுக்கு நான் சொல்லணும். தாவீதின் சங்கீதத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அவர் பேசுகிற நிறைய நேரம் அவருடைய ஆத்துமாவோடு அவர் பேசுனதை நான் வாசிச்சிருக்கிறோம். ஆத்துமாவே நீ கலங்காதே, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ சோர்ந்து போகாதே. நம்ம ஜெபத்தை முடிக்கும் போது நிறைய தடவை சொல்லுவோம் இல்லையா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. ஏன் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்குது? ஆத்துமா விலையேற பெற்றது. உங்களுக்குள்ள எனக்குள்ள மறைவாய் இருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றது. அதற்காக நாம் ஜெபிக்கணும், அதற்காக நாம் பிரயாசப்படும். அது மேலே எனக்கு ஒரு கண்ணு இருக்கணும். என் ஆத்துமா சரியில்லைன்னா என் எதிர்காலத்தில் பாதிப்பு உண்டாகும், என் சந்ததிகளுக்கு பாதிப்பு உண்டாகணும். என் ஆத்துமா பாவம் செஞ்சா என் எதிர்காலத்தில் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நான் அறுவடை செய்யணும். அந்த சாபம் என் தலைமுறைக்கும் பின்பற்றும், விசாரிக்கப்படும். அப்ப நான் ஒவ்வொரு நிமிஷமும் என் ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என் ஆத்துமா உயிர்ப்படை, என் ஆத்துமா பரிசுத்தமாக, என் ஆத்துமா தேவனை தேட, என் ஆத்துமா தேவனுக்கு பிரியமானதாய் மாற வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தால் கர்த்தருடைய வார்த்தை நம்மளோடு பேசும், என் குறையை உணர்த்தும், என் பாவத்தை உணர்த்தும். ஆவியானவர் எனக்குள்ளே பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நான் நல்லா ஜெபிச்சுட்டு நல்லா ஆராதிச்சுட்டு ஆனால் என் செயல்பாடுகள் எல்லாம் கேவலமாக இருக்கும்போது ஆத்துமா பாவம் செய்கிறது. நம்ம ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் தேவ பிள்ளைகளாய் மாறணும். நீங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? சரீரத்துக்கா, உணவுக்கா, உடைக்கா? நம்ம பிள்ளைகளை குறித்த கவலை இருக்கே, பிள்ளைகளுடைய ஆத்மாவை குறித்து கவலைப்படுறோமா? நம் கணவனை குறித்து மனைவியை குறித்து கவலைப்படுறோமே, அவங்களுடைய ஆத்மாவை குறித்து நமக்கு கவலை இருக்கா? இல்லை வேற காரியங்களை குறித்து கவலை? படிக்கலையேன்னு கவலை, வேலை இல்லையேன்னு கவலை, திருமணம் ஆகலையேன்னு கவலை, குழந்தை இல்லையேன்னு கவலை, பணம் இல்லையேன்னு கவலை, பொருளாதாரம் இல்லையேன்னு கவலை. ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை குறித்து கவலை இருக்கா? நான் தப்பு பண்ண என் ஆத்துமாவுக்கு பாதிப்பு வருமே, அப்படி யோசிச்சு நான் தப்பு செய்யாம இருக்கேனா? நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பாவம் தான், என் ஆத்துமாவை பாதிக்குமே, நித்திய ஜீவனை நான் இழந்துருவேனே, தேவனோடு இருக்கிற உறவை நான் இழக்கிறேனே, என் ஆத்துமா நஷ்டப்பட்டு போயிருமே, என் ஆத்துமா தேவ அன்பை இழந்துருமே. என் ஆத்துமா வாழணும், அதற்காக ஜெபிக்கணும், அதற்காக ஓடணும், அதற்காக பிரயாசப்படணும். என் ஆத்துமா வாழ்வதற்கு நான் எதை நான் இழக்கணுமோ அதை நான் இழக்கணும். பெருமையை இழக்கணும், கோபத்தை இழக்கணும், வைராக்கியத்தை இழக்கணும், கசப்பை இழக்கணும். என் ஆத்துமா வாழணும்னா நான் இதெல்லாம் இழக்கணும். மாம்ச இச்சையை இழக்கணும், மாம்ச சிந்தையை இழக்கணும், சுயத்தை இழக்கணும். அதையெல்லாம் நான் இழந்தாதான் என் ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள காத்துக்கொள்ள முடியும். என் ஆத்துமாவுல கசப்பு, வெறுப்பு, பெருமை, பொறாமை, தீமை செய்யக்கூடிய எண்ணம், துக்கப்படுத்தக்கூடிய எண்ணம், ஆவியானவரை துக்கப்படுத்தி மற்றவர்களை துக்கப்படுத்தி நம்ம எதிர்காலத்தில் தீமையை அறுக்கும்படி நம்மளுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? நம்மளுடைய ஆத்துமா நன்மை செய்தால் நன்மை விளையும், நம்மளுடைய ஆத்துமாவில் தீமை இருந்தால் தீமையை தான் எதிர்காலத்தில் நம்ம அறுப்போம். எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என் குறைகளை உணர்கிறேன். நான் இன்னும் சுத்திகரிக்க வேண்டும் ஆண்டவரே, நான் இன்னும் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே, இன்னும் என் மனக்கண் திறக்கப்படணும் ஆண்டவரே. நான் தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய சுபாவம் எனக்குள்ளே இருக்குப்பா. என்னை கோபமாக பேசினாங்கன்னா நானும் கோபமாக பேசக்கூடிய சுபாவம் எனக்குள்ளே இருக்குப்பா.
ஆண்டவரே, என்னை பாதிக்கக்கூடிய வார்த்தைகளை யாராவது பேசினாங்கன்னா, நானும் சமயம் கிடைக்கும் போது அவங்கள பாதிக்கும்படி பேசுகிற சுபாவம் எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்கப்பா, என்னை சரிப்படுத்துங்கப்பா, என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. தாழ்மையுள்ள இருதயத்தை தாங்கப்பா, பொறுமையான இருதயத்தை தாங்கப்பா, சகிப்புத்தன்மையை தாங்கப்பா. அநேக நேரம் என் ஆத்மாவை நான் நஷ்டப்படுத்துறேன்ப்பா. கோபப்படும் போது, எரிச்சல் படும்போது, பொறாமப்படும் போது, தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்ய நினைக்கும் போதெல்லாம் நான் ஆத்மாவில் நஷ்டப்படுறேன் ஆண்டவரே. என்ன மன்னிப்பீராக. இந்த குற்ற மனசாட்சி நீங்க எங்களை சுத்தம் பண்ணுங்க, என்ன சுத்தம் பண்ணுங்கப்பா. என் ஆத்மா வாழ்கிறது போல தானப்பா என் எதிர்கால வாழ்க்கை வரும். என் ஆத்மா வாழ்கிறது போல தானப்பா என் சந்ததியுடைய வாழ்க்கை வாழ முடியும். நீங்க சொல்லியிருக்கீங்களப்பா, நீங்க ஆண்டவரை தேடுகிறது நிமித்தம் உங்கள் 1000 தலைமுறைக்கு இரக்கம் கிடைக்கும் சொல்லியிருக்கீங்கல்ல. நீங்க பாவம், உங்க ஆத்மா பாவம் செஞ்ச 3-4 தலைமுறை அது விசாரிக்கப்படும் சொல்லியிருக்கீங்களேப்பா. என் தலைமுறைகளுக்கு நான் நன்மை செய்யும்படி என் ஆத்மாவை காத்துக்கொள்ள, இறைச்சிப்புல காத்துக்கொள்ள, அபிஷேகத்துல காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னால முடியல ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா, பலன் தாங்க. கேளுங்க ஆண்டவரிடத்துல குறைகளை உணர்ந்து, ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகளை அறிக்கை செய்து விட்டு விடும்போது நம்மளுக்கு இரக்கம் கிடைக்கும். குற்ற மனசாட்சி நீங்க எங்கள் ஒவ்வொருத்தரையும் சுத்தம் பண்ணி எங்கள் ஆத்துமா தேவனுக்கு பிரியமானதாய் மாற்றும்படி உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்திய வார்த்தைகளை விடுவிக்கட்டும். சத்தியமுள்ள வார்த்தையில நாங்க ஜீவிக்க எங்களுக்கு கிருபை உண்டாகும்படி செய்யுங்கப்பா. நாங்க தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ஆத்துமாவாக எங்களை மாற்றுங்க. நாங்கள் அன்பு செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. உங்களை கன்னத்தில் அரைஞ்சவங்களுக்கு நீங்க நன்மை தானப்பா செஞ்சீங்க, காட்டி கொடுத்தாங்களேப்பா. உங்களை மறுதளிச்சாங்களே, நன்மை செய்கிறவராக இருந்தீங்களேப்பா. நாங்க எப்படியெல்லாம் நன்மை செய்யணும்னு எங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கீங்களே, அந்த உபதேசத்துல நிலைத்திருக்கும் போது நாங்கள் தேவனுடையவர்களாக இருக்கிறோமே. நாங்கள் உபதேசத்துல நிலைத்திராவிட்டால் நாங்கள் தேவனை காண முடியாதப்பா. கிருபை உண்டாகட்டும். இந்த சத்திய வார்த்தை என்னை விடுவிக்கட்டும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள விடுதலையை கொடுக்கட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு எங்கள் ஆத்மாவில் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. பலவீனத்திலே விடுதலையை கட்டளையிடுவீராக. எங்கள் பாவத்தில் விடுதலையை கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய கரத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. யாராவது ஒருத்தர் இந்த காரியத்துக்காக ஜெபம் செய்து நிறைவு செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இந்த காலை வேளையில நீர் என்னோடு பேசின சத்தியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லா